இந்திய வானிலை மையம் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு நாள் டிசம்பர் 2ஆம் தேதி சுத்தமா மழையே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வலுவிழந்த டிட்வா புயல், இப்ப அது புயலா இல்லை, நான் காலையிலேயே சொல்லிட்டேன், அது வலுவிழந்துருச்சு, உயிரிழந்துருச்சு. ஒரு சாதாரண ஒரு சுழற்சியாக, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இப்போ சென்னைக்கு மிக நெருக்கமாக அமைந்திருக்கு. குறிப்பா இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் நெல்லூர் வரைக்கும் போகணும். நெல்லூர் வரைக்கும் போயிட்டு அங்க ஒரு யூட்டன் போட்டு மறுபடியும் அந்த சுழற்சி படிப்படியாக நம்மளுடைய தமிழகம், கேரளா, அப்படியே அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கு போகுது. இது சாதாரண சுழற்சியா தான் இருக்கு, யாரும் பயப்பட வேணாம். இப்போ நம்ம இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க, நாளைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி நாளைக்கு 10 சென்டிமீட்டருக்குள்ளதான் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் பதிவாகலாம். அதிகபட்ச மழை 10 சென்டிமீட்டருக்குள்ளதான் பெய்யும். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 2ஆம் தேதி எங்கேயுமே மழை பெய்யாது. ஏங்க எங்கேயுமே மழை பெய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, இது நெல்லூர் கிட்ட போயிடும். அதனால நம்ம தமிழ்நாட்டில் மழையே இருக்காது. மறுபடியும் அங்க போய் யூட்டன் போட்டு இங்க 3ஆம் தேதி வரும். அதனாலதான் நமக்கு 3ஆம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும்னு மறுபடியும் யூட்டன் போட்டு வருது இல்ல, அதனால நமக்கு 3ஆம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, 10 சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும்னு. அதுக்கப்புறம் டிசம்பர் 4ஆம் தேதி இது படிப்படியாக உள் மாவட்டங்கள் வழியாக, தமிழகம் உள் மாவட்டங்கள் வழியாக அப்படியே கேரளா அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கு போயிடும். அதனால நமக்கு 4ஆம் தேதியும் மஞ்சள் எச்சரிக்கை 10 சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. இப்ப நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க நம்மளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாருமே இன்னைக்கு அந்த பக்கம்லாம் மழை வெளுத்து வாங்கி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதிகள்லாம் தண்ணி நிக்குது. நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம்ங்கிறது 3 மாசம், அக்டோபரு, நவம்பரு, டிசம்பர், இந்த 3 மாசமே வடகிழக்கு பருவமழை காலம் தான். இது இந்த வருஷம் நமக்கு அக்டோபர், சரியாக சொல்ல போனா அக்டோபர் 16ஆம் தேதி நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இப்ப அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு நவம்பர் 30ஆம் தேதி 2 மாசம் ஆச்சு. இப்ப இந்த 2 மாசத்துல நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 35 சென்டிமீட்டர், ஆனா பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 38 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 8% பாத்தீங்கன்னா மழை கூட பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல. குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் சரியா மழையே பெய்யல அப்படிங்கிறத பார்க்க போனோம்னா, பல மாவட்டங்கள் இப்ப ராமநாதபுரத்துல இருந்து அங்க பல இடங்கள் தண்ணியில தத்தளிக்குது. அதுக்கு நம்மளுடைய அரசு உரிய நிவாரணங்களை கொடுக்கணும். ஏன்னா பல விசைப்படகுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த டிட்வா புயல் காரணமாக. அங்க இலங்கையில் அடிச்ச புயல்னால அப்படியே நமக்கு ராமேஸ்வரத்திலே அந்த காத்து இருந்துச்சு. ராமேஸ்வரத்துல ராமநாதபுரத்துல இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பல விசைப்படகுகள் சேதம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த லெவலுக்கு காத்து அந்த வீசி அதை இழுத்துக்கிட்டு போச்சு. அதே போல விவசாய நிலங்களும் தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இப்ப உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறேன். அரியலூர் மாவட்டத்துல நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 37 சென்டிமீட்டர், ஆனா பெய்திருக்குது 37 சென்டிமீட்டர் தான். அங்க இயல்பான அளவு மழை பெஞ்சிருச்சு. அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்துல பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 54 சென்டிமீட்டர் இந்த நாள் வரைக்கும் 2 மாசத்துக்குள்ள. ஆனா பெய்திருக்கிறது வெறும் 31 சென்டிமீட்டர் தான். -42% செங்கல்பட்டு மாவட்டத்துல மழை குறைவா பதிவாயிருக்கு. அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் 64 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், வெறும் 46 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. -28% மழை குறைவு. சென்னை செங்கல்பட்டுல மழையே பெய்யல. அதே போல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 29 சென்டிமீட்டர் மழை நமக்கு பெய்யணும், ஆனா இப்போ 25 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. -13% மழை கோயம்புத்தூர்லயுமே கம்மியா தான் பெஞ்சிருக்கு. அதே போல கடலூரை பொறுத்த வரைக்கும் 51 சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்யணும், இப்ப 56 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. +10 இந்த டிட்வா புயல் காரணமாக பிளஸ் ஆயிடுச்சு. கடலூர்ல கொஞ்சம் மழை கூட பெஞ்சிருச்சு. அதே போல தருமபுரியை பொறுத்த வரைக்கும் 27 சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்யணும், இங்க 26 தான் பெஞ்சிருக்கு. -5% மழை குறைவா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 37 சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்யணும், 30 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. -18% மழை குறைவா தான் பெஞ்சிருக்கு. அதே போல ஈரோடு மாவட்டத்துல 26 சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்யணும், 27 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, +3% மழை கூடுதலா பெஞ்சிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 34 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 37 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருச்சு, +6% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்துல 45 சென்டிமீட்டர் மழை பெய்யணும்,
இப்போ வந்து 37 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு, -17% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மழையே இல்லை, அதான் உண்மை, அதுதான் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில வந்து 46 சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யணும், 45 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு, -4% கன்னியாகுமரியிலுமே மழை பெய்யாம தான் இருக்கு. அதே போல காரைக்கால்ல 74 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 93 சென்டிமீட்டர் தான் கூடவே பெஞ்சிருக்கு மழை. பாருங்க, ஐயோ கொட்டிருச்சுங்க. காரைக்கால்ல பெய்ய வேண்டியது எவ்வளோ, 74 சென்டிமீட்டர் தான், ஆனா பெஞ்சிருக்கிறது 93 சென்டிமீட்டர். அப்ப இந்த புயல் காரணமாக காரைக்கால்ல கடுமையான மழை. இப்ப பாத்தீங்கன்னா +26% மாறிடுச்சு. மைனஸ்ல இருந்துச்சு முதல்ல, இப்ப பிளஸ்ஸா போச்சு. அந்த லெவலுக்கு காரைக்கால்ல மழை பெஞ்சிருக்கு. கரூர்ல வந்து 26 சென்டிமீட்டர் பெய்யணும், 21 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. -20% மழை வந்து கரூர்ல குறைவா தான் பெஞ்சிருக்கு. அதே போல கிருஷ்ணகிரியில 24 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 20 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. -18% மழை வந்து கிருஷ்ணகிரியிலுமே கம்மியா தான் இருக்கு. மதுரையில 31 சென்டிமீட்டர் பெய்யணும், 31 சென்டிமீட்டர் பெஞ்சு இயல்பான அளவு தான் இருக்கு. மயிலாடுதுறையில 64 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், இப்ப 74 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இது இயல்பை விட +15% கூடுதலா பெஞ்சிருக்கு, ஏன்னா இப்ப இந்த டிட்பா புயல்னால பெஞ்சது. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல 66 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், இப்ப 80 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. அப்பா, +20% நாகப்பட்டினத்துல கடுமையான மழை, இயல்பை விட கூடுதலான மழை வந்து பதிவாயிருக்கு. அதே போல நாகப்பட்டினத்துல மழையே இல்லாம இருந்துச்சு, இப்ப இந்த டிட்பா புயல்னால எல்லா பக்கமும் நல்ல மழை பெஞ்சிருக்கும், நல்ல ஏரி குளங்கள்லாம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கும்னு நான் சொல்லலாம். அதே போல நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் 23 சென்டிமீட்டர் பெய்யணும், 23 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. ஆனா அப்படியுமே அந்த -2% மழை குறைவா தான் இருக்கு. நீலகிரியில 42 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 39 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. -7% மழை வந்து நீலகிரியிலையும் கம்மியா தான் இருக்கு. பெரம்பலூர்ல 34 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 26 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. இப்ப பெஞ்ச மழையை கூட ஒழுங்கா பெரம்பலூர்ல பெய்யல. பெரம்பலூர்ல -24% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு. அதே போல புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 62 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், இப்ப 70 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. அதாவது +12% கூடுதலா பதிவாயிருக்கு. இப்ப இந்த டிட்பா புயல்னால கொஞ்சம் கூடுதலான மழை கிடைச்சிருக்கு புதுச்சேரியிலுமே. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 29 சென்டிமீட்டர், நமக்கு பெஞ்சிருக்கிறது 33 சென்டிமீட்டர். இயல்பை விட 14% மழை கூடுதல். புதுக்கோட்டையிலலாம் எல்லா பக்கமும் தண்ணி, எல்லா ஏரி குளங்களும் நிரம்பி இருக்கும். அதே போல ராமநாதபுரத்துல 39 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 54 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இயல்பை விட 37%. ராமநாதபுரத்துல மழை வந்து கடுமையா பெஞ்சிருக்கு, அதனால அங்க பல வெள்ளம்னு காமிக்கிறாங்க. அதனால தாழ்வான பகுதியெல்லாம் ரொம்ப நிறைய பேர் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுதுங்கிற செய்தியெல்லாம் நான் பாக்குறேன். அதே போல ராணிப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா 31 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 45 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு. இது இயல்பை விட +42% மழை கூடுதலா ஏற்கனவே இப்ப போன வாட்டி வந்துச்சுல மொந்தா புயல், அப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 31 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 45 சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு. இதான் கூடுதலா சொல்லிட்டேன். அப்புறம் சேலத்துல வந்து 28 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 22 தான் பெஞ்சிருக்கு. -21% மழை ரொம்ப குறைவா இருக்கு சேலத்துல. சிவகங்கையில 33 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 40 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 19% கூடுதலா சிவகங்கையிலுமே கடுமையான மழை, எல்லா ஏரி குளங்களும் நிரம்பி இருக்கும். தென்காசியில 38 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், இப்ப 60 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. அப்பா, இருக்கிறதுலயே தென்காசி தான்ப்பா அப்படியே குலுங்குது மழையால, அங்கதான் மழை இருக்கிறதுலயே 56% கூடுதலா மழை பதிவாயிருக்கு. தஞ்சாவூர்ல 42 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 51 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதாவது 22% மழை வந்து கடுமையாகவே கூட வந்து பதிவாயிருக்கு. தஞ்சாவூர்லயுமே ஏரி குளங்கள்லாம் நிரம்பி இருக்கும், அந்த லெவலுக்கு தான் மழை பதிவாயிருக்கு. தேனியை பொறுத்த வரைக்கும் 31 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 28 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. -9% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல 38 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 90 சென்டிமீட்டர். அப்பா, திருநெல்வேலி தான்ப்பா கடுமையான மழைப்பா, எங்க பார்த்தாலும் ஏரி குளங்கள்லாம் இந்த வருஷம் இங்க நல்ல விவசாயம் வந்து செழிக்க போகுது திருநெல்வேலியில, அந்த லெவலுக்கு மழை. 133% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. திருப்பத்தூர்ல 22 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 24 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, +9% மழை கூடுதல், அங்கேயுமே கூட தான் பெஞ்சிருக்கு. திருப்பூர்ல 26 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 20 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. -22% மழை குறைவா தான் பதிவாயிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல 49 சென்டிமீட்டர் பெய்யணும், அதே 49 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு, +2%. அதே லெவல்ல தான் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல 35 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 32, -6% மழை குறைவா இருக்கு திருவண்ணாமலையில. திருவாரூர் மாவட்டத்துல பாருங்களேன், 51 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், ஆனா 71 சென்டிமீட்டர். இந்த டிட்பா புயல்னால அப்பா, திருவாரூர்ல 38% மழை கூடுதல், எல்லா ஏரி குளமும் நிரம்பியிருக்கும், ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு.
தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 45 சென்டிமீட்டர் தான் நமக்கு கூடவே பெஞ்சிருக்கு. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 30% மழை கூடுதல். திருச்சிராப்பள்ளியில 30 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், ஆனா நமக்கு பெய்திருக்குது 28 தான். திருச்சியில மழையே இல்லை, -7% மழை குறைவு. வேலூரை பொறுத்த வரைக்கும் 30 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 41 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. வேலூர்ல கடுமையான மழை பெஞ்சிருக்கு, அங்கேயுமே 36% மழை கூடுதலாக தான் பதிவாயிருக்கு. விழுப்புரத்துல 40% மழை வந்து பாத்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் பெய்யணும், 44 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 10% மழை கூடுதலா பதிவாயிருக்கு. இப்போ டிட்பா புயல் காரணமாக விழுப்புரத்திலேயும் மழை பதிவானுச்சு, அதனால அங்க மழை நல்லா கூடவே பதிவாயிருக்கு. விருதுநகர்ல 33 சென்டிமீட்டர் மழை பதிவாகணும், 45 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அப்ப இயல்பை விட 37%. விருதுநகர்லயுமே கடுமையான மழை, ஏன்னா தென் மாவட்டம்ல இந்த வருஷம் தென் மாவட்டத்துல சொல்லவே வேணாம், எல்லா பக்கமுமே இயல்பை விட கூடுதலான மழை தான் பதிவாயிருக்கு. ஒட்டு மொத்தமா பார்க்கையில நமக்கு பெய்ய வேண்டியது 35 சென்டிமீட்டர், இப்ப பெய்திருக்கிறது 38 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 8% கூடுதலா பதிவாயிருக்கு. அடுத்த புயல் அடுத்து என்ன வரப்போகுது, டிசம்பர் மாசம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்துருங்க. அடுத்தடுத்த அறிக்கையில நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம். இந்த டிட்பா புயல் இலங்கையில கோரத்தாண்டம் ஆடிட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய மழையை கொடுக்கும்னு நினைச்சோம். ஆனா வந்து காரைக்கால்ல மட்டும் ஒரு 19 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருந்துச்சு. அப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாகவே மழை. ஆனா இதை விட கூடுதலா மழை இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். இதை விட கடுமையான மழை, இதை விட கடுமையா வந்து டெல்டா மாவட்டத்துல இந்த டிட்பா புயல் மழையை கொடுக்கும்னு நினைச்சோம். ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு 25-30 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகும்னு நினைச்சோம். ஆனா அந்த லெவலுக்கு பதிவாகாம ஒரு 19 சென்டிமீட்டர் தான். பொறுத்துருங்க, அடுத்தடுத்த அறிக்கையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோலாம் பதிவு பண்றேன், எவ்வளோ பேர் பாக்குறீங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, பாய்.